கோவையில் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. ஒருபுறம் தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியின் பூத் கமிட்டி கருத்தரங்கிற்காக ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில், மற்றொருபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கோவைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு திமுக தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அவரும் அங்கு ஒரு ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைப்பில் இணைகிறார். ஹரிதாஸ், வணக்கம். இப்போ ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜயோட ரோட் ஷோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ இது எந்த பகுதியில் நடக்குது? இன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன நிகழ்ச்சிக்காக கோவைக்கு வந்திருக்கிறார்? அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். அவர் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் சர்வதேச தரத்தினாலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியிலேயே மாபெரும் அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்தது சோபினி பாண்டியன் அவர்களின் இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கு சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக வந்த அவருக்கு தற்போது கோவை விமான நிலைய நுழைவாயில் இருந்து அவினாசி சாலை வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் திமுக தொண்டர்கள் சூழ்ந்து நின்றுள்ளனர். இதனால் அவர்களை விட்டு செல்ல மனமில்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் துணை முதல்வரை பார்ப்பதற்காக திமுக தொண்டர்கள் வருகை தந்துள்ளனர். அதனால் அவர் அங்கிருந்து வருவதற்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது. சுமார் அந்த 1.5 கிலோமீட்டர் தொலைவை அவரால் கடக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு திமுக தொண்டர்களின் கூட்டமானது அவரை சூழ்ந்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்து அவருக்கு தங்களான இயந்திர புத்தகம், பேட்டிகள் போன்ற பரிசுகளை கொடுத்து வருகின்றனர். அவற்றை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு அனைவரிடமும் கைகுலுக்கி அவர் தற்போது இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். இது ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு